இன்றைக்கி சைனாவில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நியூ மாடல் எலக்ட்ரிக் பைக்கு நிறையா வந்திருக்குதுங்க. அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய விலை என்ன, என்ன மாதிரி ஸ்டைலெல்லாம் இருக்குது, அதில் என்ன மாதிரி சிறப்புகள் இருக்கணுமே நம்ம பார்க்கலாம். அதோட என்னுடைய பையனுக்கு சைக்கிளில் வந்து ஏர் கம்மியாயிருச்சுங்க. சுத்தமாகவே ஏர் இல்லை. அதை அடிக்கிறதுக்காகவுமே தான் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே பாருங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்கள். சுத்தமாக ஏர் இல்லை. முன்னாடி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஏர் போய் அடிச்சுட்டு அந்த கடையில் இருக்கக்கூடிய நியூ மாடலில் வந்திருக்கக்கூடிய பைக்கெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்றத பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் தெருவு தாண்டி நெக்ஸ்ட்டு தெருவில் இருக்குதுங்க. அதான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம ஊரில் மெக்கானிக்கல் ஷாப் இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அதே தான் இங்கே சைனாவில் இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் இந்த மாதிரி நிறைய நியூ மாடல் பைக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக மாடலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் வந்து புதுசில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த பைக்கில் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் இது மாதிரி தான் ஓட்டுறாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்காது. இப்போ பையன் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அடித்து கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே நிறைய மாடல் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். முன்னாடி வந்து பிங்க்கு ஒவ்வொன்றும் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஹெல்மெட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கூட மாதிரியுமே இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1299 RMB கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 17,700க்கு மேலே வருதுங்க ரேட்டு. ஒவ்வொன்றும் எவ்வளோ வோல்ட் போகும், எவ்வளோ ஸ்பீடில் போகுன்றதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எல்லாத்த பைக்குக்குமே வந்து 2 கீ கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அதே போல் தான் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா பெரியவங்களுமே உட்காந்துக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுமே உட்காந்துக்கிறாங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க, ஈஸியாக இருக்குது. தென் இதில் நம்ம ஊரில் எப்படி ஸ்கூட்டி இருக்கும் அதே போல் இந்த வண்டியுமே. இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா பைக். இது எல்லாமே எலக்ட்ரிக் இதில் தான் வண்டி போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும். சார்ஜ் போடுறதுக்கு ஒவ்வொன்றும் இது கொடுத்துருக்காங்க. உள்ளே வச்சுருக்காங்க கடைக்குள்ளே. அந்த வண்டியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷலானதுங்க. என்ன அப்படி இருக்குது அப்படின்றதுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. நம்ம அதுக்குள்ளே இப்போ உள்ளே போகலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 36,800 வருதுங்க நம்ம ரேட்டுக்கு. இந்த பைக்கு, இந்த சின்ன பைக்கு மட்டுமே சொல்கிறேன். இப்போ உள்ளே வச்சுருக்கிற இந்த மாடலில் பார்த்திங்கன்னா பிங்க்கு, க்ரே, க்ரீனு எல்லா கலர்லேயுமே இருக்குது. முன்னாடி அழகாக வந்து இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்க்ரீனு முன்னாடி வச்சுருக்க டிஸ்பிளே எதுவுமே சின்னதாக வச்சுருப்பாங்க அந்த வண்டியில். இந்த வண்டி தான் நான் சொன்னது. இது நான் வந்து 57,000 போட்டிருந்தாங்க. நம்ம ரேட்டுக்கு சொல்கிறேங்க. இந்தியா ரேட்டுக்கு 45,000 வருது. ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் போட்டுருவோம் பார்த்திங்களா சார்ஜு, அதே போல் நம்ம சார்ஜ் ஏற்றுக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. நல்லா நிறையா இது கொடுத்துருக்காங்க. 72 வோல்ட் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து இப்போ டயரை வந்து கழட்டிட்டு செக் பண்ணுறாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டயர் எதுவும் ரொம்ப நாள் மாற்றினீங்களா இல்லையா, செக் பண்ணிங்களான்றதை கேட்டிருந்தாங்க. அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. யூஎஸ்பி இதுவுமே பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சார்ஜ் இது ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் வைக்கிறதுக்கு இதாக இருக்குது. நல்லது. இங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் போகிறதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மாதிரி பைக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நம்ம ஊரில் பைக் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத பாருங்கள். வந்து இப்படி தண்ணி ஊற்றிட்டு அந்த டயர்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. எப்படி இருக்குது டயருடைய கண்டிஷன் அப்படின்ட்டு. நாங்கள் சைக்கிள் வாங்கியுமே 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. சைக்கிள்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய டெக்கத்லான் தான் வாங்கினோம். நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 2000, 2500 அந்த மாதிரி தான் வரும் சைக்கிளுமே. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு நான் காமிச்ச பைக்கில் எது பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்தான் என்னோடய பையன், இது எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி ஃபுல் பண்ணிவிட்டு உள்ளே அதுக்குள்ளே ஏர் அடிச்சுட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஃப்ரீயாக தான் பண்ணி தருவாங்க. பட் அந்த டயர்லாம் செக் பண்ணனால ஒரு 5 RMB வாங்கியிருந்தாங்க.
வெடிக்கிறது வந்து இன்னும் நிறைய நிமிஷம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா நம்ம தான் ஹெல்மெட் தனியாக நம்ம கையில் வச்சோம்னா தொலைச்சிரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எல்லாத்துலேயும் முன்னாடி அந்த சின்ன வண்டிக்கு கொடுத்துருந்தாங்க கூட மாதிரி. எனக்கு அந்த வண்டி பிடிச்சிருக்குங்க. நாங்கள் வாங்கினோம். கண்டிப்பாக ஒரு நாள் சின்ன பைக் அந்த வண்டி பைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே சார்ஜ் போடுற சிஸ்டமும் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்குமே தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு சார்ஜ் போடுற மாதிரி இருக்குங்க. ஆல்ரெடி நான் நிறைய என்னுடைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய சீனா சம்மந்தமான வீடியோஸ்கெலாம் பார்க்கலாம். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வந்து யார் அடிச்சுட்டா இருப்பாங்க, ஒரே இதில் அடிச்சிட்டாங்க. அடித்து முடிச்சுட்டு எல்லாம் செக் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிச்சயமாக இது காசு வாங்குவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் ஒர்க் பண்ணுறாங்களே. இப்போ முன்னாடியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ என் பையன் பாருங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க முன்னாடி அவன் பெசாட்டுக்கு. இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா சைக்கிள் சின்ன பசங்க முதற்கொண்டு பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஃப்ரீயாக அவங்களே பார்த்திங்கன்னா ரோட்லேயே ஓட்டுறாங்க, மெயின் ரோட்லேயுமே ஓட்டுவாங்க. ஏன்னா இங்கே சைக்கிள் போகிறதுக்குன்னே தனி, டூ வீலர் போகிறதுக்குன்னே தனி ரோடு, பஸ்ஸுக்கு காரு போகிறதுக்கு தனி ரோடு இருக்கனால கொஞ்சம் ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. காலையில் ஸ்கூல்லையுமே நிறைய பேர் இப்படி சைக்கிளில் தாங்க போயிட்டு வராங்க. ரொம்ப சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு தான் போகிறாங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க இப்போ வந்துட்டோம். இது வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டுங்க, சைனா கவர்மெண்ட் ஸ்கூல் கிரவுண்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் அதிகமாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்குது. இப்போ எங்களுக்கு கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் தாங்க, வெயிலும் குளிரும் கலந்து வரது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.